ஒரு அடர்த்தியான காட்டில் 3 மரங்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தன. இவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு கனவு இருந்தன. முதல் மரம் தன் ஆசையை பற்றி தன் நண்பர்களிடம் சொன்னது. முதல் மரம் கூறியது, ஒரே ஒரு ஆசைதான். நான் எல்லோரும் விரும்புகிற ஒரு அழகான நாகப்பெட்டியா மாறணும். எனக்குள்ள தங்கம், வெள்ளி, முத்து, பாவனம் போன்ற விளைவிப்பு பெற்ற பொருட்களை வைக்கணும். நான் அதை பத்திரமாக பாதுகாக்கணும். நான் இதுக்காக தான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இரண்டாவது மரமும் தன் ஆசையை சொல்ல ஆரம்பித்தது. என்னோட ஆசை என்ன தெரியுமா? நான் ஒரு பெரிய கப்பலா மாறணும். அலைகளுக்கு நடுவுல சீறி பாயிற கப்பலா மாறணும். அதுல ராஜாக்கள் எல்லாம் பயணிக்கணும். அதுக்காகத்தான் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இரண்டாவது மரம் தன் ஆசையை பற்றி கூறி முடித்தவுடன் மூன்றாவது மரமும் சொல்ல ஆரம்பித்தது. என்னோட ஆசையும் சொல்கிறேன். நான் வளர்ந்து வளர்ந்து வானம் வர உயரணும். பூமிக்கும் வானத்துக்கும் இடையே ஒரு பாலம் மாதிரி வளரணும். என்னை பார்க்குறவங்க எல்லாம் கடவுளை நினைக்கணும். அதுதான் என்னோட ஜெபம். பல வருடங்களுக்கு பிறகு இந்த 3 மரங்களும் தன் கனவுகளோடு கூட நன்றாக வளர்ந்திருந்தது. பின்பு ஒரு நாள் ஒரு மரவெட்டி அந்த காட்டுக்கு வந்தான். அவன் அந்த முதல் மரத்திடம் வந்து, அந்த மரத்தை வெட்டி டச்சர்கிட்ட வித்துருவேன். சூப்பர், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அழகான நகைப்பெட்டியா மாற போறேன். ஐயா ஜாலி. இரண்டாவது மரத்திடம் வந்த மரவெட்டி அதன் உறுதியை பார்த்து, நான் அந்த மரத்தை வெட்டி பெரிய கப்பல் துறைமுகத்துல வித்துருவேன். நான் பெரிய கப்பலா மாற போறேன். கடல்ல கலக்கலா போக போறேன். ஐயா ஜாலி. பின்பு மூன்றாவது மரத்திடம் வந்த மரவெட்டி அதை பார்த்து, அந்த மரத்தை வச்சு இப்ப என்ன நான் பண்ண போறது இல்ல, வெட்டிட்டு மட்டும் போறேன். நான் வானம் வர வளரணும்னு நினச்சனே, என்னை இப்படி வெட்டுறாங்களே, ஐயோ அந்த வாய்ப்பு எனக்கு இல்லையா? முதல் மரம் தச்சனிடம் வந்தபோது அவன் அதை ஒரு மாடுகளுக்கு தீவனம் வைக்கும் வைக்கோல் பெட்டியாக செய்தான். நகை பெட்டியாக வேண்டிய தன் ஆசை ஒரு வைக்கோல் பெட்டியாகி போனதை நினைத்து அது மிகவும் வருந்தியது. நகைப்பெட்டியா மாறணும்னு நினைச்சேனே, ஆனா என்னைய மாட்டுக்கு வைக்கோலா வைக்கிற ஒரு பெட்டியா செஞ்சுட்டாங்களே. நான் நினைச்சது எதுவும் நடக்கல. என் ஜெபம் எல்லாம் வீணா போச்சு. நான் என்ன செய்வேன்? ஒரு கடும் குளிர் இரவில் ஒரு தம்பதியர் ஒரு மாட்டுத் தொழுவத்திற்கு வந்தனர். அங்கு கர்ப்பவதியான அந்த பெண் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் அந்த குழந்தையை முதல் மரத்தில் செய்யப்பட்டு இருந்த வைக்கோல் பெட்டியில் வைத்தனர். அப்பொழுதுதான் அந்த முதல் மரம் நினைத்தது, ஓ வாவ், இப்பதான் எனக்கு புரிந்தது. நான் ஒரு சாதாரண நகைப்பெட்டியா தான் மாறணும்னு நினைச்சேன். ஆனா எனக்குள்ள உலகத்தையே படைச்ச ஆண்டவர் இயேசு குழந்தைய வந்து படுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. நன்றி ஆண்டவரே. இரண்டாவது மரத்தை கொண்டு வந்து அதை ஒரு சாதாரண மீன்பிடி படகாக செய்தனர். பெரிய கப்பலாக மாற வேண்டிய தன்னுடைய ஆசை ஒரு சாதாரண சிறிய படகாக மாறி போனதை நினைத்து அந்த மரம் கூறியது, என்னது, நான் வெறும் மீன் பிடிக்கிற படகா? அரசர் வருவாரு, என் படகுல ஏறுவாருன்னு நினைச்சேனே. இப்படி நாரி நாட்டம் முடிச்ச மீன் பிடி படகா போயிட்டேனே. என் ஆசை எல்லாம் அவ்வளவுதானா? நான் என்ன செய்வேன்?
சில வருடங்களுக்கு பிறகு சிலர் இரண்டாவது மரத்தில் செய்யப்பட்டிருந்த ஒரு மீன்பிடி படகில் ஏறினர். படகு நடுக்கடலில் செல்லுகையில் பெரும் புயல் வீச துவங்கியது. படகில் இருந்தவர்கள் அங்கு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை எழுப்பினர். அவர் எழுந்து அமைதி என்றதும் புயல் அடங்கியது. அந்த நேரத்தில் இரண்டாவது மரம் நினைத்தது, ஓ மை காட், நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சவன். நான் இந்த உலகத்துல இருக்கிற சாதாரண ராஜாக்களை தான் என் படகுல ஏத்தணும்னு நினைச்சேன். ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதிராஜ இயேசுவே என் படகுல வராரு. நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. கடவுளே, உங்க திட்டமே திட்டம்தான். சூப்பர். கடைசியாக அந்த மூன்றாவது மரம் இருட்டறையில் இருந்து எடுத்து செல்லப்பட்டது. வெள்ளிக்கிழமை அன்று அது ஒரு மாமனிதரால் சுமந்து செல்லப்பட்டது. மக்கள் அதை சுமந்தவரை நிந்தித்தனர். ஐயோ, வானம் வர வளரணும்னு ஆசைப்பட்டேன், வெட்டி சாச்சிட்டாங்க. சரி, நல்ல பயனுள்ள பொருளாக மாற்றுவாங்கன்னு பார்த்தா என்னை வெறும் 2 துண்டா வெட்டி பாவிகளை சுமக்கும் சிலுவையாக மாற்றிட்டாங்களே. ஒரு மனுஷனை வேற என் மேலே தொங்க விட்டு, ஐயோ கடவுளே, வாட் இஸ் திஸ்? மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று. என்னது, உலகமே சந்தோஷமா இருக்கு, என்னப்பா விஷயம்? என்னது, இயேசு உயிர்த்துட்டாரா? என் மேலே அறையப்பட்ட மனுஷன் தானே அவரு? வாட், அவர் கடவுளா? வாவ், நான் கடவுளை சுமந்தேனா? இனிமே என்னை பார்க்கும்போதெல்லாம் மக்களும் கடவுளை நினைப்பாங்களா? கடவுளே, உங்க அன்பே அன்பு. நன்றி கடவுளே. பிரியமானவர்களே, இந்த 3 மரங்களைப் போலத்தான் நாமும் கனவு காண்கிறோம், ஆசைப்படுகிறோம். இந்த 3 மரங்களும் தங்கள் ஆசை நிறைவேறவில்லை என்றவுடன் மிகவும் வருந்தியது போல நம்முடைய விருப்பமும் நிறைவேறவில்லை என்று வருந்துகிறோம், புலம்புகிறோம், ஏன் தேவனிடம் கேள்வியும் கேட்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகளும், பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளோ மிக பெரிதான திட்டங்களையும் வழிகளையும் நமக்காய் அவர் வைத்திருக்கிறார். 3 மரங்களும் நினைத்ததை விட மிக சிறந்ததை அதனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையும் நாம் நினைத்ததை விட மிக சிறந்ததையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் திட்டங்களையும் உயர்வுகளையும் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்கள் நமக்காகவும் நம்மை கொண்டும் தேவன் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.